பரந்தூர் விமான நிலையத்தை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ காட்டுறேன். அதை பார்த்துட்டு இந்த இடத்துல தான் பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் ஜூனியர் விகடனில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணும்போது முதல்ல களத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணுறேன், மக்கள்கிட்ட பேசுகிறேன். அந்த டயத்தில் என்னோட மொபைல்லேருந்து சில இடங்களில் எடுத்த ஒரு சின்ன கிளிப்ஸ் தான், வெறும் 3 வீடியோ தான். அதை மட்டும் பார்த்துட்டு இந்த இடத்துல தான் விமான நிலையம் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது பரந்தூரில் எடுக்கப்பட்ட காணொளி. என்னோடய மொபைலில் தான் நான் எடுத்தேன். இது சாதாரணமாக வயல்வெளின்னு மட்டும் விட்டுற முடியாது. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இதை சுற்றி அத்தனை நீர்நிலைகள், அத்தனை கால்வாய்கள், குளம், குட்டைகள்னு எல்லாமே இருக்குது. சுமார் 5800 ஏக்கருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விமான நிலையம் மட்டுமே 5800 ஏக்கர்னால் அதை சுற்றி வரப்போகிற மற்ற இண்டஸ்ட்ரீஸ், மற்ற கட்டமைப்புகள், மற்ற ரியல் எஸ்டேட், மற்ற தொழிற்சாலைகள் எல்லாமும் வந்தால் எத்தனை ஆயிரம் ஏக்கர் மொத்தமாக போகும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கங்க.